ஒரு நிதானமான மனநிலை எங்கே கிடைக்கும்? கிராமத்தில் தான் கிடைக்கும். சும்மா நீங்கள் நகரத்தில் நான் சென்னையில் வாழ்ந்துட்டு நிதானமாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன் அப்படின்லாம் உங்களுக்கு அது வராது. அப்போ நிதானமான மனநிலை எங்கே கிடைக்கும்? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் அப்போ கிராமத்தில் தான் கிடைக்கும். ஒரு அமைதியான மனநிலை, பொறுமையான மனநிலை, அளவுக்கு அதிகமான வேகம்லாம் இல்லாத ஒரு பாதுகாப்பான மனநிலை, எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா கிராமங்களில் இருக்குது. அப்போ கிராமத்தில் நாம் வசிக்க வேண்டும். வசித்தால் தான் அந்த மனநிலையை நாம் உணரவே முடியும். நம்ம வந்து கிராமத்தில் வசிக்காமல் எப்போவுமே நகரத்தில் இருக்கணும்னா, நம்ம பொறுமைன்னா நமக்கு என்னன்னு தெரியாது, நிதானம்னா என்னன்னு தெரியாது. இப்படி ஒரு அவசரத்திலேயே வாழ்ந்துட்டுருப்போம். அவசர மனநிலையில் தான் நம்ம எப்போவுமே வாழ்ந்துருப்போம். நமக்கு நிதானம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும். வாழ்நாள் முழுதும் தெரியாமல் போயிடும். அப்போ நிதானம் தான், பொறுமை தான், அமைதி தான். ஒரு அமைதியான மனநிலை அது கிராமத்தில் தான் இருக்குது. இதுதான் நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து நோய் இல்லாமல் பாதுகாத்துக்குவோம். மனசை அமைதியாக வைக்கணும். மனசு வந்து அமைதியாக செயல்படணும் அப்படின்னா நம்ம கிராமத்திலே வசிப்பது கிடையாது. சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிக்கிறோம். மதுரை, திருச்சி இது போன்ற பெருநகரங்களில் வசிக்கிறோம். அல்லது விழுப்புரம் இது மாதிரியான பெருநகரங்களில் வசிக்கிறோம்போது நமக்கு வாழ்நாள் முழுதும் நமக்கு அமைதினா என்னன்னு தெரியாது, நிதானம்னா என்னன்னு தெரியாது, பொறுமைன்னா என்னன்னு தெரியாது. ஒரு அவசரமான மனநிலையிலேயே இந்த வாழ்ந்துட்டு போயிடுவோம். அப்போது பொறுமை, நிதானம் இதெல்லாம் என்னதுன்னா ஒரு தூக்கம் மாதிரி தான். நம்ம உழைக்கிறோம், இரவு தூங்குறோம்ல, அது மாதிரி தான். ஒரு ஒரு அந்த தூங்குனா தானே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுபோல தான் நிதானம், பொறுமை அதாவது அந்தந்த இடத்துல தான் அது கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம நகரங்களில் வேலை செய்ய வேண்டும், கிராமத்தில் வசிக்க வேண்டும். உங்களுடைய அலுவலகம், தொழிற்சாலை அது ஒரு நகரத்தில் இருக்கலாம். ஆனால் நகரத்தில் போய் வேலை செஞ்சுட்டு உங்கள் வசிப்பிடம் கிராமத்தில் இருக்க வேண்டும். கிராமத்திற்கு வந்து விட வேண்டும். அந்த மாதிரி உங்கள் வாழ்விடத்தை இப்போ கிராமத்திலே உங்கள் வேலை இருக்குது அப்படின்னா அது இன்னும் நல்லது தான். கிராமத்திலே எனது வேலை என்பது நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன், அல்லது எனது வேலை எல்லாமே கிராமத்தில் தான் இருக்குது, கிராமத்தில் தான் வசிக்கிறேன், அங்கே ஒரு கடையில் நான் மளிகை கடை வைத்திருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டக்காரர். இல்லை நான் வேலை செய்வது என்பது ஒரு நகரத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னா நகரத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு கிராமத்தில் போய் உங்கள் வீடு இருக்க வேண்டும். நகரத்தில் வேலை செய்துவிட்டு கிராமத்தில் வந்து வசிக்க வேண்டும். நகரம் என்பது அவசரம், நிதானமின்மை, அமைதியின்மை, பொறுமையின்மை இப்படிப்பட்ட ஒரு மனநிலை சார்ந்து இயங்கக்கூடியது. அங்கே வேலை செஞ்சுட்டு நீங்கள் கிராமத்துக்கு வந்துடுங்க. கிராமத்தில் வந்து ஒரு குடும்பம், உங்கள் குடும்பம் என்பது கிராமத்தில் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் என்பது ஒரு பொறுமையான மனநிலை, அமைதியான மனநிலை, அவசரம் இல்லாத நிதானமான மனநிலையோடு உங்கள் குடும்ப வாழ்க்கை தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அப்போ உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும்.